உங்களோட புஷ்ப பாரத்தை எடுத்து வச்சு வாங்க. சாமி, நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? அதே அதே. நான் ஜவ்வாது சுவாமிகள். ஜவ்வாது சாமிங்கிறீங்க? கெட்ட வர இருக்குது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதைக்கு எங்க கற்பூர வாசனை தெரியணும்? அது என்ன கற்பூரத்தை கொளுத்தி வச்சு சாமியா கும்பிட போகுது? துஷ்டா, மில்லியேட்டா. ஏதோ போய் போடா. ஐயா, உங்களை பார்க்க ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. பேரு ஜவ்வரிசியா? ஜவ்வாது சாமி சமைச்சிட போறாரு. யார் நீங்க? அத்தா, என்ன தெரியல? நான் தான் ரவி. ரவியா? என்னப்பா இது வேஷம்? இது வேஷம் இல்லப்பா. இளமையிலே எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் விரக்தியும் தான் இந்த சின்ன வயசுல இந்த துறவரத்துக்கு தூண்டி விட்டுடுச்சு. நீ காலித்தனமா ஊரை சுத்தாம இருந்திருந்தா உன்னைய சிங்கப்பூர் கழிச்சு போய் ஒழுங்கா முன்னு கொண்டு வந்திருப்பேன். கசப்பான என் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தாதீங்க. எதிர்காலத்துல எல்லாருக்கும் நல்லவனா இருக்கும், உதவி செய்யணும்ன்ற ஒரே எண்ணத்துலதான் இந்த மார்க்கத்துக்கு நான் வந்திருக்கேன். ஐடியா வந்தாச்சு. என்னங்க? நாம நடத்துற இந்த நாடகத்துல என் மச்சான் ரவிக்கும் நான் பங்கு கொடுக்க போறேன். என்ன சொல்றீங்க? இவன் தான் சந்திராவுக்கு முறமாப்பிள. ஆலப்புழல இருந்து வந்திருக்கான். 7 வயசுல இவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அடுத்த மாசம் கல்யாணம். இதனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது? முறமாப்பிளையே வந்தாச்சு. அடுத்த மாசம் கல்யாணம் தெரிஞ்ச உடனே தியாகு மச்சத்தை பாக்குற ஐடியா விட்டுருவான். கண்டிப்பா தன் மனைவி இல்ல வேறொரு பொண்ணு அந்த முடிவுக்கே வந்துருவான். ஐயோ ஐயோ, என்னையும் ஒரு பொண்ணையும் முடிச்சு போட்டு நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. சன்னியாசத்துக்கு போற என்ன சம்சாரி ஆக்கிடாதீங்க அத்தா. ரவி, ஏதோ ஒரு அல்ப காரணத்துக்காக இவ புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டான். அவன் மனசை மாத்தி இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நிறைய பொய்களை சொல்லி நாங்க ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கோம். நீ சன்னியாசத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நல்ல காரியத்துக்கு உதவி செஞ்சுட்டு போப்பா. எப்பேற்பட்ட நல்ல காரியம் என் பிறவி பயனை அடைந்து விட்டேன். இவனை முதல்ல மாத்துங்க. என்ன பண்ண போறீங்க? சாவியில இருந்தா கல்யாண மாப்பிள்ளைன்னு எவன் நம்புவான்? அதனாலதான் உடைய மாத்த போறேன். உடைய மாத்த போறேன் சாமி. அப்படியா?